பெண்களுமே நடனம் புரிந்திடுவார். நாட்டிய கலையதுவாம் கலையை தன்னை நாட்டியமாடிடும் நாட்டிய கலையதனை நாட்டியம் புரிந்திடுவார். நாட்டியம் ஆமா. இப்ப ஹரிச்சந்திரன் முன்னால 2 ஸ்திரீகள் பரதநாட்டியம் ஆடுது. டை 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 டை. ஹரிச்சந்திரன் மகிழ்ந்தா. சத்தியகீர்த்தி அவங்களுக்கு வேண்டிய பொன்பொருள் கொடு. ஆகட்டும் மன்னா. ஒரு தாம்பாளத்துல நிறைய சுரண நகை வைத்து அந்த ஸ்திரீகளுக்கு கையிலே கொடுத்தார்கள். மன்னா மன்னா, எங்களுக்கு சுரண நகை வேண்டாம் மன்னா, சுரண நகை வேண்டாம் மன்னா. வேற என்ன வேண்டும் கேளுங்கள் மன்னா. நாங்கள் 2 குழந்தைகளும் உன்னை திருமணம் முடிக்க வேண்டும். சொல்லி வாயம் மூடல ஹரிச்சந்திரன் தலையிலே ஒரு இடி வந்து விழுந்தது. என்ன காரியம் சொல்லிவிட்டாய், என்ன காரியம் செய்து விட்டாய். மாற்றான் மனைவியை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். யாரையுமே நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை அம்மா. பெண்களே, என்ன காரியங்கள் செய்து விட்டாய் அம்மா. எனக்கு நான் திருமணம் ஆனவன், நான் கல்யாணமானவன். சத்தியகீர்த்தி கோபம் வந்துட்டு யாருக்கு மந்திரி இருக்கிறாரு. அவன் 2 பெண்களை தர தரம் பிடிச்சு எங்க வந்து என்ன வார்த்தை பேசுறீங்க? இந்த 2 பெண்களும் போகும்போது என்ன செய்ய தெரியுமா, தன்னுடைய செம்மதெல்லாம் கிழிச்சிட்டு ஓடுது. அங்க போய் அப்பா அச்சா அச்சா, அவன் ஹரிச்சந்திரன் ரொம்ப மோசம் மோசம் மோசம். அம்மா மோசம் மோசம். விசுவாமித்திரனுக்கு அந்த இடத்துல இன்னும் கோபம் அதிகரித்தது. கண்கள் சிவந்தது. டே ஹரிச்சந்திரா, என் மக்களை துன்புறுத்தினார். இதோ வருகிறேன். எப்படி இதோ வருகின்றேன் இன்று எப்படி வாரம்பத்தைடா 2 பெண்களை கை கடல் இருக்கிட்டு ஓங்கி வர்றா. எப்படி ஓங்கி வருகின்றா? கோபத்துல வர்றான். கோபக்காரன். எப்படி வருகின்றான்? கோபத்துல வந்தவன் என்ன செய்கிறான் பார்த்தேடா? என்ன செய்கிறான்? நேராக விசுவாமித்திரன் ஹரிச்சந்திரனுடைய கோட்டைக்குள்ளே தாவளத்துக்குள்ளே வருகிறான். தாவளத்துக்கு வந்த டே ஹரிச்சந்திரா, வெளியே வாடா ஹரிச்சந்திரா என்று விசுவாமித்திரன் சத்தம் போடுறான். ஏன்னா அவன் பேர தப்பு வந்து விடாத. கண்டிப்பாக. யாழி செய்தாயேடா நீ இசையமைத்தாயேடா, யாழி செய்யலாடா இசையமைத்தாயேடா, யாழி செய்தாயேடா நீ இசையமைத்தாயேடா, யாழி செய்தாயேடா இசையமைத்தாயேடா. கற்றுக்கொண்டேனேடா கற்றுக்கொண்டேயேடா அந்த கலையை ரசித்து விட்டாயேடா. அவன் காலால் சவித்து விட்டார். கோபம் கொண்டான் முடிவன்
இந்த விஸ்வாமித்திர தேவ ரிஷி, இந்த ரிஷி தேவ ரிஷி. அவன் நேராக ஹரிச்சந்திரனுடைய தாவளத்துக்கு வந்தா, டே ஹரிச்சந்திரா, என் மக்களை ஆட வச்சு ரசிச்சவன் நீ, ஆட வைத்து ரசித்தவன் நீ, என் மக்களை கேலி செய்தவன் நீ என்று வலது கால் கொண்டு ஹரிச்சந்திரனுடைய கிரீடத்தில் ஓங்கி ஒரு ஷவுட். கிரீடமானது, அதோ ஹரிச்சந்திர மாமன்னனுடைய கிரீடமானது கீழே விழுந்தது. அவனுடைய கிரீடம் ஐயா, தலையில் வைத்திருக்கும் கிரீடம் அப்படியே தரையில் உருண்டு ஓடியது. ஹரிச்சந்திரன் ஆனாலும் அவன் கோபப்படவில்லை. சுவாமி, நான் செய்த குற்றம் என்னவோ, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. என்னடா ஒரு குற்றமும் செய்யவில்லை? என் மக்களை ஆட வைத்து ரசித்தது முதல் குற்றம். ஆட வைத்து ரசித்தது முதல் குற்றம். சுவாமி, அவர்கள் ஆடினார்கள், நான் பொன் கொடுத்தேன், சுரணம் கொடுத்தேன். ஆனால் வேண்டாம் என்று சொல்லி என்னை திருமணம் முடிக்க கேட்கிறார் சுவாமி. என்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறார் சுவாமி. நானோ கல்யாணமானவன். கல்யாணமானவன் அல்லவா? என்னடா கல்யாணமானவன்? அப்பொழுது ஆடும் போதே என் மக்களை நீ அனுப்பிவிட வேண்டாமா? சுவாமி, சுவாமி என்று ஹரிச்சந்திரன் அந்த இடத்துல மாமன்னன் ஹரிச்சந்திரன் மாலை அழுகிறான். மாமன்னன் 56 தேசத்துக்கு அரசன். ஆமா, மாமன்னுடைய நிலைமையை பாருங்க, அழுகிறான். அப்படி சாமி, என்னை விட்டுருங்க சாமி, என்னை விட்டுருங்க சாமி, என்னை விட்டுருங்க சாமி. உயிர் கேட்டாலும் தருவேன் ஐயா, உண்மை தர்மம் செய்வேனே. உயிர் கேட்டாலும் தருவேன் ஐயா, உண்மை தர்மம் செய்வேனே. உயிர் கேட்டாலும் தருவேன் ஐயா, உரையில் தர்மம் செய்வேன் ஐயா. உயிர் கேட்டாலும் தருவேன் ஐயா, உண்மை தர்மம் செய்வேனே. மண் கேட்டாலும் தருவேன் ஐயா, உரையில் தர்மம் செய்வேன் ஐயா. மண் கேட்டாலும் தருவேன் ஐயா, உரையில் தர்மம் செய்வேன் ஐயா. கேட்டாலும் தருவேன் ஐயா, உலகில் தர்மம் செய்வேனே. மண் கேட்டாலும் தருவேன் ஐயா, உரையில் தர்மம் செய்வேன் ஐயா. கேட்டாலும் தருவேன் ஐயா, உலகில் தர்மம் செய்வேனே. கண் கேட்டாலும் தருவேன் ஐயா, உரை தர்மம் முடிவேனே. அம்மா ஹரிச்சந்திரன் மாமன்னன் 56 தேசத்துக்கு மன்னன் விஸ்வாமித்திரனுடைய பாத கமலங்களை தொழுது வணங்குகிறான். சுவாமி, என் உயிர் கேட்டாலும் தருவேன் ஐயா. உலகத்திலே உயிரோட சிறந்தது எதுவும் கிடையாது. அந்த உயிர் கேட்டாலும் தருகிறேன், இந்த கண்ணு கேட்டாலும் தருகிறேன், மண்ணு கேட்டாலும் தருகிறேன், பொன் கேட்டாலும் தருகிறேன். என்ன சொன்ன? 4வது ஒரு வார்த்தை சொன்னியே, மண் கேட்டால் தருவையா? தருகிறேன் சுவாமி. மண் கேட்டாலும் தருகிறேன் சுவாமி. என் நாட்டை உங்களுக்கு தருகிறேன் சுவாமி. அப்படி நாட்டை கூட தந்தேன் தந்தேன். கோசலா தேசத்தை விஸ்வாமித்திரனுக்கு தந்தேன் தந்தேன் தந்தேன். போடா. ஆமா, இந்த நாட்டை காட்டுல வச்சு தந்தேன்னு நாட்டு மக்களை என்ன விடுவாளா? வாடா, நாட்டுக்கு போவோம். நாட்டுல வந்து முடிச்சு விட்டுடா. நாட்டுக்கு வந்து உன் நாட்டை என்னிடம் கொடு. வா, குடுடா நாட்டை. வருகிறேன் சுவாமி, வருகிறேன். அதோ காட்டில இருந்து ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திரனுடைய முன்னால அப்படியே போத நாடடைந்தா. நாட்டினுடைய மக்களுக்கெல்லாம் அதோ மத்தளங்கள் ஒலித்தது.
இன்றைய முதல் உங்களுக்கெல்லாம் ராஜா தம்புரான் இந்த விஸ்வாமித்திரன் அப்படி இந்த நாட்டை அவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவுடனே அந்த ஸ்தலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கொந்து குவித்தார்கள். என்ன சொல்கின்றீர்கள் ஹரிச்சந்திர மன்னனே? இந்த முனிவன் எங்களுக்கு ராஜாவா? அடிங்கள் அவனை. மக்களே, என்னுடைய வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்படக்கூடியவர்கள். இந்த நிமிஷம் முதல் கோசலா தேசத்துக்கு மன்னன் விஸ்வாமித்திரன். நான் வருகிறேன் சுவாமி என்று விஸ்வாமித்திரனுக்கு மணிமகிடம் ஏறுகிறது. மணிமகிடா ஏறுகிறது. விஸ்வாமித்திரன் வாழ்க, விஸ்வாமித்திரன் வாழ்க என்று சத்த ஓட்டம் விழித்தது. சுவாமி நான் வருகிறேன் என்று ஹரிச்சந்திரன் ஒரு 10 அடி நாம் இருப்பான். டேய் ஹரிச்சந்திரா நில்லு. அம்மா, என் சீடர்களிடத்திலே நான் பொன் கேட்டிருந்தேனே, பொன்னை எங்கே? சொர்ணத்தை எங்க? சுவாமி, கோட்டையிலே 7வது அறையிலே உங்கள் சுரணமானது நான் வைத்திருக்கிறேன், எடுத்து செல்லுங்கள். இது என்ன விந்தை? இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த கோட்டை எனக்கு சொந்தம், இந்த மண் எனக்கு சொந்தம். சொந்தம் அப்படித்தானே? ஆனால் இந்த 7 சிறப்பு உனக்கு சொந்தமா? இது என்ன நியாயம்? என்ன விந்தை? எப்படி இது என்ன விந்தை? கீழே வச்சுட்டு போடா. வைடா கீழே பணத்தை, நகை வைடா. சொல். என்னிடத்திலே காசு இல்லையே சுவாமி, என்னிடத்திலே பணம் இல்லையே சாமி. இல்லை என்று சொல்லி உன்னை விட்டு விடுகிறேன். நீ தரவில்லை என்று ஒரே ஒரு பொய் சொல், உன் நாட்டை தந்து விடுகிறேன். நீ ஒரே ஒரு பொய் சொல்லடா. ஒரே ஒரு பொய் வாக்கு, ஒரே ஒரு பொய் சொல்லு, நான் உன்னை விட்டு விடுகிறேன். உன் நாட்டை உன்னிடமே உனக்கே நான் தருகிறேன். இல்லை சுவாமி, நான் தந்ததுதான் சுவாமி. அப்படி கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சுவாமி, நான் அந்த பொன்னை திரும்ப கொடுக்கிறேன். அவகாசம் தருகிறேன். 41 தினம் மட்டும் உனக்கு அவகாசம். அதிலே எனக்கு பொன் தர வேண்டும், அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும். போ. இந்த இடம் போனா நின்று பொண்ணை நம்ப முடியாது. முடியாது. உன்னை நம்ப முடியாது. ஒரு பெரிய பிராமணன், காளை கட்டி பிராமணன். புடி, இந்த இவரை கூட்டிட்டு போ. இந்த பிராமணனுக்கு கூட போனோம். 41 நாள் கழிச்சு ரூபா கொண்டுட்டு வரணும், சொரண நகையோடு. 110 கிலோ இருக்கும். ஏ அப்பா, எத்தனை கிலோ? 110 கிலோ. ஆமா, 41 கழிச்சு பணம் கொடுக்கலைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? திரும்ப வந்துரு. ஆமா, நிக்காண்டா, நீ வந்துரு. வந்து விடு. அவனை துன்புறுத்து என்று ஒரு பிராமணனை அனுப்புகிறான் விஸ்வாமித்திரன். அப்பா, பிராமணன் எத்தனை கிலோ இருப்பான்? 110. அவன் இப்படி வர்றான். போ. நாடு கடக்க போகிறான். சோழ நாட்டினுடைய கோட்டை வெளியே நில்லடா. இடே, உனக்கு நாடு இழந்தாய். நாடு இழந்தது போல எதுக்கடா சோழனை கலந்துறாங்க? அவ்வளவு கலந்துடா. அப்படி ஒரு காவி துண்ட பிச்சு ஹரிச்சந்திரன் மூஞ்ச போ. ஆமா, இதான் உனக்கு ஆடை. போ. அப்பொழுது ஹரிச்சந்திரன் அதை கேட்டினார். டே சந்திரமதி, கலந்துரா சேலைய. சந்திரமதியினுடைய காவி துண்டை எடுத்து இதோ சந்திரமதிக்கு மூச்சில் இறங்கிறார். ஐயோ, சந்திரமதி அழுகிறார். சுவாமி, ஆரம்பல சேலை இருந்தாலும் என் மானத்தை காக்க முடியாது சாமி, என் மானத்தை காக்க முடியாது என்று சந்திரமதி அம்மா எப்படி அழுகிறார்? துண்டு துணியையும் வாங்கி கொண்டாள் அந்த சந்திரமதியாளே. கோசலை நாட்டை ஆறுமுக சேலை இருந்தாலும் என் மானத்தை காப்பாற்ற என்னால முடியாது சாமி. துண்டு துணியையும் வாங்கி கொண்டாள் சந்திரமதி பெண்ணாளே. கோசலை நாட்டையும் விட்டு நடந்தாள் சந்திரமதி நடந்தாளே. கோசலை நாட்டையும் விட்டு நடக்கின்ற சந்திரமதி பெண்ணவளா.
போச்சுதம்மா மானமது போச்சுதம்மா மானமது போச்சுதம்மா மானமது போச்சுதம்மா தம்புராட்டி கரைந்தாளே ஐயோ ஐயோ அந்த தம்புராட்டி அழுகிறா ஐயோ என் மானம் போச்சே என் மானம் போச்சு தம்புராட்டி அழுதிடுவாளே தம்புராட்டி அழுதிடுவாளே கோசலை நாட்டிலே தம்புராட்டி எழுதிடுமா தம்புராட்டி எழுதிடுவாள் கோசலை நாட்டிலே ஐயா ஒரு சிறுக்கி 6 மணி சேலை இருந்தாலும் மானத்தை காப்பாற்ற முடியாது. ஆமா இந்த பொல்லாத முனிவை ஒரு காவி துண்டை தூக்கி அந்த சந்திரமதிக்கு மூஞ்சில இறங்கிறான். போ ஓ சந்திரமதி அம்மா நான் என்ன செய்வேன் என் மானத்தை நான் எப்படி காப்பாற்ற போறேன் என் மானத்தை எப்படி காப்பாற்ற போறேன். அதோ சந்திரமதியை அழைத்துக் கொண்டு ஹரிச்சந்திரன் லோகிதாச வா போகும் என்று கோசலா நாட்டை விட்டு புறப்பட்டார். கோசலா தேசம் விட்டு புறப்படுகிறார். அப்படியே புறப்பட்டு வருகிறார். வந்து 10 நாள் ஆயாச்சு. எத்தனை நாள்? 10 நாள் ஆகிவிட்டது ஐயா. இந்த பிராமணன் இருக்கிறானே காலகட்டி பிராமணன் ஏமா பொம்மநாட்டி சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. எனக்கு பயங்கர வயிறு பசிக்குது. என்னால தாக்க முடியாது. ஆமா நான் 110 இதை கொண்டு வா பரிசுக்கு வா. எனக்கு பசி எடுக்குது, ஏதாவது வேணும் எனக்கு. அந்த ஸ்ரீயானவள் அந்த காட்டுல கிடந்த மாம்பழம் கொய்யாப்பழம் எல்லாம் பரிசு கொண்டு கொடுக்கிறார். கனிகளை பறித்து கொண்டு கொடுக்கின்றாள். ஆனால் ஒரே குழந்தை லோகிதாசன் எனக்கு பட நீ பட என்று பழங்களை சாப்பிட்டு கொட்டை எல்லாம் அந்த குழந்தை கொடுக்கிறான். சாப்பிடு போ. ஆமா எனக்கு பிறகுதான் உனக்கு. அந்த சின்ன குழந்தையினுடைய கால்களிலிருந்து ரத்தம் கடுப்பாகிறது. என்ன நாட்டினுடைய மன்னன் காட்டிலே நடந்து பழக்கம் இல்லை. காட்டில் நடக்கிறான். கல்லு முள்ளெல்லாம் குத்து. அப்பா எனக்கு வலிக்குப்பா எனக்கு வலிக்குப்பா கால் வலிக்குப்பா. தோழில் சிமக்கல்லானா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் தோழில் சிமக்கல்லானா அவன் தோழில் சுமக்கலானா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் தோழில் சுமக்கலானா. நாட்டை சீமந்த மன்னன் வீட்டை சீமக்கலான நாட்டை சீமந்த மன்னன் வீட்டை சீமந்தலா தோழில் சுமக்கலானா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் தோழில் சுமக்கலானா. இந்த ஹரிச்சந்திரன் நாட்டை சுமந்தாயா இப்பொழுது தன்னுடைய மகனை வீட்டை சுமக்கிறான். ஆனா இந்த பிராமணன் இருக்கிறானே விஸ்வாமித்திரன் அனுப்பின பிராமணன் டே ஹரிச்சந்திரா நீ அந்த பையனை கிளறி விடுறா. எனக்கு நடக்க முடியுமாடா? ஆமா என் வயிறை பாரு. வயிறை பார்த்தா நான் 110 கிலோ இருக்கேன். எனக்கு வயித்துல நடக்க முடியாது. என்ன தூக்குடா? ஒரு பக்கம் சின்ன குழந்தை அந்த 110 வயசாகிய பிராமணனை தூக்கி தோல்ல வைக்கிறான். 110 கிலோ இருப்பான். எப்பா நடந்தான் நடந்தான் நடந்து கொண்டே இருந்தான் ஹரிச்சந்திரன். நாட்கள் சென்றது. 40 நாள் முடிகிறது. காட்ட கடக்க 40 நாள் ஆகி 40 நாள் முடிஞ்ச
முடிந்தது ஐயா? 40 நாள் முடிஞ்சாச்சே, அண்ணா ஒரு வெளிச்சம் தெரியுது, அது என்ன கோவில்? கோவில் தெரிகிறது. என்ன கோவில்? அவன்தான் பகவான் காசியில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன் அந்த சேத்திரத்தை வந்து அடைந்தார் ஹரிச்சந்திரன். நாதா, காசியில வாழ நாதா, நாதா என்று அந்த பகவானை மண்டியிட்டு இருக்கிறார். அந்த சந்திரமதி அம்மா அங்க உடந்து சட்டிலாம் கிடக்கு, அதை எடுத்து அங்க கிடக்க அரிசியெல்லாம் பொறுக்கி கஞ்சி வைக்கிறார். அந்த கஞ்சிய குடிக்க விட மாட்டேங்கிற என்று அத்தனையும் குடித்தான். இளவரசன் பசியால் துடிக்கிறார். ஆமா, பசியால் துடிக்கிறான், வாடுகின்றான். இரவு நேரம் முடிந்தால் 41 தினம் கழியும். அந்த விஸ்வாமித்திரன் சொன்ன வார்த்தை பலிக்கும். சாமத்திலே இந்த ஹரிச்சந்திரன் கதையில இரவு அந்த பாரியானவள், அவனுடைய மனைவியானவள் ஹரிச்சந்திரன் பக்கத்துல வர்றா. சுவாமி, இன்னும் ஒரு நாள் தான் சாமி இருக்கிறது, நம்ம இவ்வளவு பொன் எப்படி சாமி கொடுப்போம், நம்மளால முடியுமா? இந்த காசிமா நகரத்திலே என்னை வித்து விடுங்கள் சுவாமி, என்னை வித்து விடுங்கள். ஹரிச்சந்திரனுடைய தலையில் இடி மறுபடி வந்து விழுகிறது. எவனாவது மனைவி வைப்பார் ஐயா? பாரி எவனா வைப்பாரா? விற்க மாட்டான். இவன் சொல்றா, என் மனைவியை வித்துருங்க, என்ன வித்துருங்க சுவாமி, என்ன வித்து இவனுக்கு கடத்தை தீர்த்துருங்க. உங்களுடைய நாக்கில் இருந்து வரக்கூடிய வார்த்தை போய் வந்துடக்கூடாது. ஹரிச்சந்திரன் காசிமா நகரத்திலே, அதோ காசிங்கலிங்க கோவிலில நாதா நாதா என்று அப்படி அழுகிறார். எப்படி அழுகிறார்? காசியில் வாழும் நாதானி, காசியில் வாழும் நாதானி, ஐயாவை காப்பாற்றுவாய், ஐயாவை காப்பாற்றுவாய், ஐயாவை காப்பாற்றுவாய், ஐயாவை காப்பாற்றுவாய், சிவநாதா சிவநாதா, காசியில் வாழும் நாதா, சிவநாதா, சிவநாதா, காசியில் வாழ்வதே. ஆமா, இப்பொழுது என்ன ஆச்சு பத்தியில? மனைவியை விற்க வருகிறான். 14 உலகத்திலே நடக்காத ஒரு சம்பவம். யாருமே செய்யாத செயலை ஹரிச்சந்திரன் செய்ய வருகிறார். ஐயா, ஹரிச்சந்திரன் பாரியை விற்க வர்றா. யார? மனைவியை விற்க வருகிறார். அந்த காசிமா நகரத்திலே அதோ சந்திரமதியினுடைய தலையில ஒரு பில்கட்டத்துக்கு வச்சாச்சு. என்ன கட்டு? பில்கட்டை தூக்கி வச்சுக்கிட்டு சந்திரமதி முன்ன போகிறா, அந்த லோகிதாசன் போகிறா. அப்படி அழுதுட்டா மாமன்ன ஹரிச்சந்திரன் அழுதுகிட்டே வாரா. எப்படி வாரா? எப்படி வருகின்றார் ஐயா? சுமந்தாளே அவள் சுமந்தாளே, இக்கட்டை தான் சுமந்தாள் சுமந்தாளே, சுமந்தாளே அவள் சுமந்தாளே, சுமந்தாளே அவள் சுமந்தாளே, கட்டினை தலையில் எடுத்து வாராள், சுமந்தாளே அவள் சுமந்தாளே, தரையினிலே அவள் விழுந்தாளே, தரையினிலே அவள் விழுந்தாளே, விழுந்திக்க வழி இல்லை எழுந்தாளே,
சுமந்தாளே சுமந்தாளே அவள் சுமந்தாளே சுமந்தாளே அவள் சுமந்தாளே சத்தியத்தாய் எங்கே அழுது நின்றார். ஐயோ, சத்தியம் அழுகிறது, நீதி அழுகிறது, நேர்மை அழுகிறது. சத்தியத்தாய் எங்கே அழுது நின்றாள். சத்தியத்தாய் எங்கே அழுது நின்றாள். ஹரிசந்திரன் அங்கு அழுது நின்றார். இருந்தாளே அவள் சுமந்தாளே